பிரைஸ் பீ டு காட். மறுபடியுமாக இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு 2-3 வாரங்களாகவே எந்த ஒரு வீடியோவும் போடவே இல்லை. மறுபடியுமாக இந்த வீடியோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் கால தாமதமாச்சு. அதுக்காக நான் வருந்துகிறேன். நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கடந்த ஒரு 4-5 வீடியோவில் எதை பற்றி நாம் தியானிச்சிட்ருப்போம்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அதில் பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்தும் வரங்கள் எதற்காக, எந்த பயனுக்காக வருகிறதுன்னு சொல்லி நான் அது குறித்தான தெளிவான ஒரு பதிவை நான் அங்கே போட்டிருப்பேன். அதில் பரிசுத்த ஆவியின் 9 வரங்களில் 3 பகுதியாய் பிரித்து ஒவ்வொன்றாய் பேசலாம் என்று சொல்லி, தியானிக்கலாம் என்று சொல்லி ஆரம்பித்தது தான் அந்த பகுதிகள் எல்லாமே. அதன் வழியாக 2வது பாட்டு தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிறேன். கடைசியாக போட்ட பதிவு என்னென்னா, பேசக்கூடிய வரங்கள் 3 என்பதை குறித்தான தலைப்பில் ஒரு 3 வரங்களை குறித்து உங்களுக்கு நான் வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பேன். இன்றைக்கு 2வது பகுதியான வெளிப்பாடு வரங்களை குறித்து உங்களோடு கூட தியானிக்கலாம் என்று வந்திருக்கிறேன். இந்த வரங்களெல்லாம் எதற்காக? வரங்கள் நமக்கு தானா, இல்லை ஊழியர்களுக்கு மட்டும்தானா அப்படின்ற கேள்வியோடு உங்களுக்கு இருக்குமானால், இந்த வரங்கள், ஆவிக்குரிய கனிகள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பெற்றுக்கொள்வதற்காக தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம ஒரு காலத்தில் அறியாமையில் இருக்கின்றபடினால நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், இந்த வரங்கள், வல்லமை, ஆவியின் கனி எல்லாமே ஊழியம் செய்கிறவங்களுக்கு தானே தவிர விசுவாசிகளுக்குலாம் இல்லைன்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம ஒரு காலத்தில் வாழ்ந்துருந்தோம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியினர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இந்த வரங்கள், வல்லமைகள், ஆவிக்குரிய கனிகள் எல்லாமே இயேசுவை ஏற்றுக்கொண்டுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உரிமையானது. உன் சொத்து, இது எடுத்துக்கோ, பெற்றுக்கொள் என்று சொல்லி தான் தேவன் வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார். இது நமக்கு பல வருஷங்களாக நம் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தால் அவைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது கூட நான் உங்களுக்கு வேகமாக இந்த 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாய் பாருங்கள். சரி, இந்த வெளிப்பாட்டு வரங்களுக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஏன்னா இந்த வரங்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சால் தான் அதை எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாகும். விஷயம் என்னென்னு தெரியாமையே நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியாதுல்ல. இப்போது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம திருப்பூரில் ஒண்டர்லா ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒண்டர்லாவில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் போயிட்டு அதை பார்க்க முடியும். ஒண்டர்லான்ற பேருக்காக போயிட மாட்டோம். அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, என்னென்ன விதமான கேம்ஸ்லாம் வந்திருக்கு, என்னென்னலாம் அங்கே ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்றத ஒரு கிளியரான ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல ப்ரைஸை பார்த்தோ, இல்லை இடத்த பார்த்தோ, அதோடைய சுற்றளவு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிட்ட பிறகு தான் ஓகே, அந்த இடத்துக்கு நம்ம போகலாம், இதை நம்ம இடத்து பண்ண நல்லா இருக்கும்ன்ற ஒரு தீர்வை நீங்கள் எடுக்கிறீங்க. போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளுமே நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்தோ, கேட்டோ, தெரிந்தோ, அறிந்தோ அதுக்கப்புறம் தான் அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது அதே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்ம வரங்கள்னால் என்ன, அந்த வரங்களுக்குள் என்ன இருக்குது? இப்போ எல்லா விசுவாசம் கேட்ட சொல்லிடுவீங்க, ஆவிக்குரிய வரங்கள் 9 எங்களுக்கு தெரியும், ஆவிக்குரிய கனிகள் 9 எங்களுக்கு தெரியும். ஓகே, தெரியுது, நல்லது தான். அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னன்னு அறிந்து கொண்டால் மட்டும்தான் அது எனக்கு கண்டிப்பாக வேணும்னு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்போ அந்த பசி எடுக்கணும். இப்போது நீங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அங்கே வரிசையாக போட்டிருப்பாங்க இட்லி, பூரி, பொங்கல், தோசை, வடை இப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத ஒன்று எடுத்துப்பீங்க, சரியா? அதுக்கு யார் ஹோட்டலுக்கு போவீங்க? பசி எடுத்தால் தான் போவீங்க. பசி எடுத்து உங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடுவீங்க. இன்றைக்கி நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பசியும் தாகமும் இல்லாததுனால தான் நம்ம போகிறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை, அதை வேணும்னு கேட்டு பெற்றுக்கொள்கிறதும் இல்லை. அப்போ நமக்கு முதல்ல என்ன தேவை தெரியுமா? நமக்கு ஆவிக்குரிய பசி உண்டாகப்பட வேண்டும். அப்போ ஆவிக்குரிய பசி உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த வரங்கள் மேலே ஒரு வாஞ்சை, தாகம் வரும். அதில் என்ன இருக்குது, என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எனக்கு இந்த வரம் எனக்குள்ளே இருந்தால் நான் என்னெல்லாம் செய்யலான்ற உங்களுக்குள்ளே அந்த புரிதல் இருந்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய தாகமும் வாஞ்சையும் வரும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அந்த வரத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகலாம்.
சரி, இந்த வெளிப்பாட்டு வரங்கள் 3. வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுதே, நமக்கு என்னன்னா, மறைவுல இருக்கிற ஒரு விஷயத்த வெளிச்சம் போட்டு வெளியே கொண்டு காண்பிப்பது தான் ஒரு வெளிப்பாடு என்பது அர்த்தம். இதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம் நம்ம? யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு புத்தகம் வேதத்துல இருக்கு. அப்போ பரிசுத்த யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்துல என்ன நடக்கப் போகுதுன்ற ஒரு 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 ஃபுல் வெளிப்பாடு. இந்த உலகம் எப்படி முடிவடைய போகுது, புதிய வானம், புதிய பூமி, இப்படி எல்லாவற்றுக்கான ஒரு முழு ரெவலேஷனையும் யோவானுக்கு வெளிப்படுத்தி ஒரு புத்தகமா எழுதி அவர் வைத்திருக்கிறார். அது இன்றைக்கு அந்த புத்தக சொல்ல நீ வந்து ரகசியமா வைக்காத, பூட்டு போடாத, ஏதோ காலம் வந்தது, அதை நீ வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் திருச்சபைகளுக்கு சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா! ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து பிரசங்கிக்கவோ, அதை புரிந்து கொள்ளவோ கூடாது இருந்தது. ஆனா, இந்த காலங்கள்ல பாருங்க, இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை புரிந்து கொள்ளும்படியான ரெவல்யூஷனை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சபையில அவர் உபதேசித்து கொண்டிருக்கிறாங்க. ஆவியானவர் இன்றைக்கு நிறைய சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்னைக்கு ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தாகத்தோடு நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க அவர் ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஒரு தாகமும் வாஞ்சியும் நம்மக்கிட்ட இருக்கா? நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரி, இப்பொழுது கூட பாருங்கள், இந்த வெளிப்பாட்டு வரங்கள் 3 இருக்கிறது. அதில் என்னென்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல் ஆகிய 3ம் வெளிப்பாட்டு வரங்கள். சரி, இந்த ஞானமும் அறிவும் என்பதற்கான டெஃபினேஷன் முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். அறிவு, ஒவ்வொரு மனுஷனுக்குமே அறிவு இருக்குது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்குது. அந்த பெற்றுக்கொண்ட அந்த மனித அறிவினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காரியத்தை படிக்கிறோம், பார்க்குறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு அறிவு வருது. சரியா? இது அறிவு. ஆனால் ஞானம் என்பது இந்த அறிவை காட்டிலும் யாரும் சொல்லித்தர முடியாதது, தேடி கண்டடைய முடியாதது, தேவன் மாத்திரமே கொடுக்கக்கூடியது, இல்லை வந்து வழங்கக்கூடியது. அதுதான் வந்து ஞானம். அப்போது இதற்கு அடுத்த ஸ்டெப்புன்னு நம்ம சொல்லலாம். அப்போது வந்து அறிவு என்பது நாம் பார்த்து பேசி தெரிஞ்சு கொள்ளக்கூடியது அறிவு. ஞானம் என்பது தேவன் நமக்கு தரக்கூடியது ஞானம். இந்த அறிவில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த அறிவு என்பது இயற்கையாகவே மனுஷனுக்குள்ள வரமாக இருக்குன்னா அப்படி இல்லை. மனிதனாகிய எல்லாருக்கும் இந்த அறிவு இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த அறிவை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வார்த்தை, அறிவை உணர்த்தும் வரம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, உங்களுடைய அறிவுக்கு எட்டாததுமான, உங்கள் அறிவுக்கு மேலானதாக தேவன் கொடுக்கிற அந்த அறிவின் வார்த்தை தான் வரமாக இங்கே கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! அப்போது இந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள, இந்த வரம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி கிரியை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஃபினேஷன் அவங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த அறிவை உணர்த்தும் வசனம் எதுக்குன்னா, ஒரு ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு வந்து ஆண்டவர் ரிவீல் பண்ணுவார். அதாவது இன்னும் இங்கிலீஷில் சொல்லப்போனால், த வேர்ட் ஆஃப் நாலேஜ் ரிவீலிங் எ ப்ராப்ளம். அப்போது ஒரு பிரச்சனையை ஆண்டவர் வந்து தேவ பிள்ளைகளுக்கு வந்து காண்பிப்பார். இதுதான் மகனே பிரச்சனை, இதுதான் வந்து பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் நமக்கு வேணும்ல. இப்போ மேக்ஸு நம்ம எல்லாருமே படிச்சுட்டு வந்திருப்போம். மேக்ஸில் சொல்லுவாங்களே, சால்வ் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஒரு ஃபார்முலா போட்டால் தான் ஒரு ஈக்குவேஷனுக்கான அந்த ஒரு ப்ரூவே பண்ண முடியும்ல. அப்போது இதுதான் வந்து ப்ராப்ளம். இதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ப்ராப்ளத்தை வெளிப்படுத்தின தேவனுக்கு சொல்யூஷனும் கொடுக்கறதுக்கு முடியுமா, முடியாதா? முடியும். ஹல்லேலூயா! அப்போ இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் ரிவீலிங் எ ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை தேவ பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்துகிற அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் அந்த சொல்யூஷன் ஆகிய இந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம் தேவைப்படுது. அப்போது வேர்ட் ஆஃப் விஸ்டம் இஸ் சால்விங் எ ப்ராப்ளம். அப்படியே சொல்கிறேன். The word of knowledge is revealing a problem. A word of wisdom is solving a problem. அப்போது இந்த
வரத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அப்போது ஒரு பிரச்சனையை ஆண்டவர் உங்களுக்கு சொல்வார் என்று சொன்னால் அதை எப்படி ஞானமாக செயல்படுத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்வையும் அவர் கொடுப்பார் என்பதில் அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. சரி, ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். எப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த ஊழியக்காரருக்கு. இந்த ஒரு மனுஷன் உன்னுடைய ஆலயத்துக்கு வரப்போகிறாரு. அவருடைய லைஃப்பில் ஒரு ரகசிய பாவம் இருக்குது. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அருமையான குடும்பம் இருக்குது, அவன் நல்ல மனுஷன். ஆனால் அவன் தன் மனைவிக்கு துரோகம் செய்யும்படியாக என்ன பண்ணுறான், ஒரு வேறு பெண்ணோட விபச்சாரத்தில் ஈடுபடுறான். அவனை நான் ரட்சிக்க விரும்புகிறேன், அவனுடைய பாவத்தை நீ எடுத்து சொல்லி அவனை மன்னிப்பு கேட்கும்படிக்கு என்னை கொண்டு வான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளத்தை ஆண்டவர் சொல்லான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராப்ளத்தை இந்த ஒரு நாலேஜான அந்த கிஃப்டை இந்த ஊழியக்காரர் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாரு, சபைக்கு போகிறாரு. சபைக்கு போயிட்டு அங்கே வர அந்த ஆத்மாவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இந்தமாரி அதை அங்கே நிறைய பேர் உக்காந்துட்டுருக்காங்க. தேவன் காண்பித்தபடியே ஒரு மனுஷன் அவங்க உக்காடுறான். ஓகேங்களா, அவன் உக்காடுறான். அப்போ அவனை பார்த்து அவனோட பேரை சொல்லி அடித்து, நீ இப்படிப்பட்ட ரகசிய பாவத்தில் நீ ஈடுபடுற, கர்த்தர் அந்த பாவத்தை விடுதலையாக்க விரும்புகிறாரு, நீ முன்னால் இங்கே ஆல்டரில் நில்லு, ஆண்டவர் உன்னை ரட்சிக்க விரும்புகிறாரு, உன்னை மனம் திரும்ப விரும்புகிறான்னு சொல்லிட்டு ஒரு சில ஆலோசனைலாம் கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்களேன். அதே போல் அவனும் அவனுடைய என்னுடைய பாவத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரே, இனி நான் மறைச்சி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், பாவ மன்னிப்பு கேட்டு அவன் ஒரு மனசு மாறி அவன் சரியாயிட்டான், இனி அந்த பாவத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஊழியக்காரருக்கும் ஒரு திருப்தி ஆகிடுச்சு. சரி, ஆண்டவர் சொன்னதை நான் நிறைவேற்றி விட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை முடிஞ்சுதான் நினச்சிக்கிட்டார். ஆனால் இப்போ தான் மெயின் ப்ராப்ளமே ஆகப்போகுது. என்னன்னா, இந்த மனுஷன் குடும்பத்தோட சர்ச்சைக்கு வந்திருக்கிறார். ஓகேவா, இப்போது வீட்டுக்கு போகும்போது அந்த மனைவிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்போது நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த, எனக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணோட விபச்சாரத்தில் ஈடுபட்டு எனக்கு நீ துரோகம் செய்துட்ட, இனி நான் உன் கூட எப்படி வாழ்கிறது, இனி நான் வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கணவனை விட்டுட்டு அந்த பிரிந்து போயிட்டா அந்த மனைவி. இதனால் அவளுக்கு டைவர்ஸ் ஆகிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த தேவன் வெளிப்படுத்தின தேவன் அந்த ஒரு ப்ராப்ளத்தை அந்த ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்திருக்காரு. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. இதை அந்த ஊழியக்காரர் எப்படி குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வராமல், ஒரு சண்டை வராமல், குழப்பம் இல்லாமல் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கிறதுக்கு இந்த ஊழியக்காரர் எப்படி அந்த ஆத்மாவை கைட் பண்ணியிருக்கலாம், எப்படி தன்னுடைய அந்த பாவத்தை உணர்த்தியிருக்கலாம் என்று சொல்லி ஒரு சொல்யூஷனை உங்ககிட்ட நான் விடுறேன். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணியிருக்கலாம், அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்லட்டுமா? என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? அந்த வார்த்தையை, அந்த ப்ராப்ளத்தை ரிசீவ் பண்ண அந்த ஊழியக்காரர் அந்த மனுஷன் வராருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கணும், அவரை தனியாய் அழைத்து ஒன் டு ஒன் கான்வர்சேஷன். அதாவது தேவன் இப்போ அந்த மனுஷன் தனியாக கூப்பிட்டு அழைத்து, உங்கள் கூட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அழைச்சிட்டு என்ன சொல்லியிருக்கலாம், இதுமாரி கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. அந்த வெளிப்பாட்டில் நீங்கள் ஒரு ரகசிய பாவத்தில் ஈடுபடுறீங்க, அது கர்த்தர் அருவருக்கிற பாவமாக இருக்குது, நீங்கள் அதில் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னால், அப்போது அவர் மனம் திரும்பி அவர் கண்டிப்பாக நான் படலாம் தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கும்போது, இது பார்த்திங்கன்னா தேவனுக்கும் அந்த ஊழியக்காரருக்கும் அதில் சம்பந்தப்பட்ட அந்த நபருக்குமே அன்றி அவன் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் அது தெரிஞ்சிருக்காது. அப்போது தெரியாத பட்சத்தில் இனி அந்த மனுஷன் பாவத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்க மாட்டான், மறுபடியும் போக போகிறது இல்லை. அப்போது அந்த குடும்பத்தில் மறுபடியும் அவன் மனம் திரும்பி குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துருக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போது ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் தேவை அப்படின்னா அதுக்கு விஸ்டம், கிஃப்ட் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போது நம்ம ஒன்லி
இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் கிஃப்ட்டை மட்டும் நான் வச்சுக்கிட்டு எனக்கு விஸ்டமே வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அப்போது இந்த விஸ்டமும் நாலேஜும் ஒன்றோடு ஒன்று இணைந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு முழுமையான ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அங்கே கிடைக்குது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இந்த கிஃப்டெல்லாம் வச்சிருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எப்படின்னு தெரியல வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லலாம். நீங்கள் உடனே அதை பிரச்சனை எடுத்துன்னு போயிட்டு பூதாகாரமாக போயிட்டு அவன் என்கிட்ட வந்து இப்படி சொன்னான் தெரியுமா, அவன் அப்படியே அப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது? அதுக்கப்புறம் எவனாச்சும் வந்து உங்ககிட்ட வந்து ரகசியங்களை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் அழுது சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் தேவன்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஏசப்பாட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் பொழுது அதுக்கான சொல்யூஷன் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், அதுக்கு இந்த கிஃப்ட் எவ்வளோ யூஸ் ஆகும் பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் போராட்டங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போது நமக்கு இந்த வரம் இருக்கும் பொழுது அதுக்கான சொல்யூஷன் ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போது இந்த வெளிப்பாட்டு வரங்களில் 3 சொல்லியிருந்தேன். ஒன்று என்ன? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், அப்புறம் ஆவிகளை பகுத்தறிதல். அப்போது இந்த ஞானத்தின் வரம், அறிவின் வரம் ரெண்டும் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரு சொல்யூஷனை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் இப்போ ஆவிகளை பகுத்தறிகிற வரமாகிய 3வது வரத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். சரி, இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்வது ஒரு ஃபிசிக்கலான வேர்ல்டு. இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம கண்களுக்கு என்னென்ன பார்க்குறோம்? இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, அழகான மரங்கள் தெரியுது, இந்த பக்கம் வந்து வயல்வெளி இருக்குது, நமக்கு எல்லாமே. ஆனால் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் தேவ தூதர்களை பார்க்கலாம். அப்புறம் கடவுளுடைய அந்த ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியும். தேவ தூதர்களை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பிசாசுடைய கூட்டங்களை பார்க்கலாம். இப்படி அந்த ஆவிக்குரிய கண்களுடைய ஆவிக்குரிய விஷயனே வேறு தான். இல்லையா? அப்போது இதெல்லாம் பாருங்களேன். அப்போது நம்ம மாம்சத்தில் இருக்கிறபோது மாம்சத்துக்குரியவைகளை பார்ப்போம். ஆவிக்குரிய கண்கள் திறங்கும்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அந்த வரத்தில் உங்களுக்குள் இருக்கும்பொழுது ஒரு மனுஷன் உங்களை நோக்கி வரானா அவன் எப்படிப்பட்ட ஆவிகளை உடையவனாக இருக்கிறான், எப்படிப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே கிரியை செய்யுது என்பதை குறித்து உங்களால் ஈஸியாக வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் நிறைய ஆவிகளை குறித்து போடப்பட்டிருக்கு. அப்போது ஊமையும் செவிடுமான ஆவி, பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி, இப்படி ஏகப்பட்ட ஆவிகள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆவிகளை அவர் விரட்டி இருக்கிறார். அப்போது ஒரு மனுஷனுக்குள் எப்படிப்பட்ட ஆவி இருக்குது என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு தேவை. ஒருத்தர் வந்து வசனம் சொல்லுதில்ல, பிசாசு வந்து எப்படி அவன் வந்து கருப்பாக பல்ல வச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து வெளிப்படுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவன் எப்படி வருவான்? ஒளியின் தூதன் வேஷத்தை போட்டு அணிந்து கொண்டு தான் ஒரு பாஸ்டரை போல் வந்து வருவானா. நமக்கு அடையாளம் தரணும், வருகிறவன் பிசாசா இல்லை உண்மையான தேவனுடைய பிள்ளையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை அறிந்து கொள்றதுக்கு நமக்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கும் என்று சொன்னால் நாம் வருகிற நபரை அடையாளம் கண்டு கொண்டு விரட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போது இந்த வரங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இப்போ நல்லா அறிந்திருப்பீங்க. அப்போ இந்த வரங்கள் எவ்வளவு தேவைப்படுது. இந்த கடைசி காலத்தில் பிசாசு எவனை வஞ்சிக்கலாம், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம அடையாளங்களை கண்டு கொள்ளணும், பிசாசை கண்டு கொள்ளணும், பிசாசின் கூட்டத்தை கண்டு கொள்ளணும், பொல்லாத கள்ள உபதேசங்கள், கள்ள திருச்சபைகள், கள்ள போதனைகளை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு உண்டாகப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கனிகளால் அவர்களை அறிந்து கொள்கின்ற வசனம் சொல்கிறபடியால் அவர்களுடைய சுபாவங்களை மாத்திரமல்ல அவங்க அப்பீரன்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். அதற்கு கர்த்தர் நமக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாரு. பாருங்கள், இந்த கிஃப்ட் எல்லாம் யாருக்கு தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கப்படுது. இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த கிஃப்ட்டு தேவை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய பசி வேண்டும். நமக்கு அந்த ஆவிக்குரிய பசி தாகம் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு இந்த வெளிப்பாட்டு வரங்களை தாங்கப்பா, ஆண்டவரே
எண்ணற்ற பிரச்சனையோடு என்னுடைய சொந்தங்கள், பந்தங்கள், என்னுடைய உறவுகள், நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் இருக்க பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம் வேணுமப்பா. எனக்கு அந்த வேர்ட் ஆஃப் நாலேட்ஜ் வேணுமப்பா. எனக்கு அந்த ஸ்பிரிட்டை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கான ரெவலேஷன் வேணும்ப்பான்னு நீங்கள் கேட்கும் பொழுது அதை உங்களோட வாஞ்சைக்கு ஏற்றபடி ஆவியானவர் கொடுக்கறதுக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த வரத்துடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை அறிந்து கொண்டீங்களானால் தவறாமல் இந்த கிஃப்டை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இன்று தேவையோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு விடுதலை வேணும் என்று சொன்னாலும் கூட, ஆண்டவரே எனக்கான என் லைஃப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனை போராட்டங்களுக்கும் ஒரு சொல்யூஷனை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விடுதலை காணும்படியாகத்தான் அப்பா வரங்களையும் வல்லமைகளையும் நீ கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அப்பா நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி எங்களுக்கான அப்பா வரங்களை தந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வரங்கள் எங்களுக்கு தேவையானதாக இருக்கிறதப்பா. அப்பா இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வரங்களோடும் வல்லமைகளோடு வாழ்ந்து நாங்கள் சிறந்திருக்கும்படி விரும்புகிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனமாகிய அப்பா இந்த வரங்கள் எங்களுக்கு வேண்டும். ஆவிகளை பகுத்தறியத்துக்கான வரங்கள் எங்களுக்கு வேண்டும். அப்பா இவைகள் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் நாம மகிமை அடையும்படி நாங்கள் வாழ வேண்டும். விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை பயனுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் விலக்கி போடுங்க அப்பா. உங்களுடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் எழும்ப உதவி பண்ணுங்க. உங்கள் நாமத்தின் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். உங்களையே நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை நம்புறீங்களோ, எந்த அளவுக்கு எங்களை நீங்கள் அப்பா மகனே என்று கூப்பிடுறீங்களோ அப்பா ஆண்டவரே, அதற்கு தக்கெல்லாம் நாங்களும் உண்மை விசுவாசிக்கிறோம், நாங்களும் உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எத்தனை காலங்களாக எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் பிள்ளை வருவான், என் பிள்ளை என் மக வருவான் என்று சொல்லி நீங்கள் அநேக வருஷங்கள் காத்து கொண்டு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக எங்களை நாங்கள் உலகத்தோடு ஒப்பிட்டு கொண்டு பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் நிற்கிறோமே. இன்றைக்கு உங்கள் மேலே நாம் நம்பிக்கை வைத்து விட்டு நீங்கள் சொல்லுகிற செயல்களை நாங்கள் செய்ய உதவி பண்ணுங்கப்பா. உங்களுடைய நாம மகிமை அடையட்டும். எங்களை பயனுள்ள பாத்திரங்களாய் மாற்றுங்க. வல்லமைகளாய் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்த தர்மையான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் உங்களுடைய வரத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வரங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.